ஹாய், நான் உங்களோட வெங்கட்டுங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்ட் 3 ஆஃப் சைபர் செக்யூரிட்டி சீரிஸில் வந்து நாம் அந்த ஃபைல் மானிட்டரிங் பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ என்ன தான் சார் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து லைக் மானிட்டர் த யூசர் ஆக்டிவிட்டி பற்றி பார்த்தோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஃபைல் மானிட்டரிங் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோங்க, அடுத்து நம்ம வந்து வெப் மானிட்டரிங் பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய நெட்வொர்க் மானிட்டரிங் பற்றி பார்க்க போகிறோங்க. இது எல்லாமே நம்மளோட சைபர் செக்யூரிட்டி சீரிஸில் செம்மையாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஏரியாஸுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வேகமாக போயிடலாம்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அந்த 4 டாபிக்ஸ் நாம் பார்க்குறதுங்க. ஸோ ஃபைல், அந்த நெட்வொர்க்ஸ், இந்த ஃபைல் மானிட்டரிங்லாம் எப்படி பண்ணுறாங்க, என்ன பேசிஸில் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும், அண்ட் எதெல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்க, எப்படி இந்த மானிட்டரிங் நடக்குதுங்க, அண்ட் ரெஜிஸ்ட்ரின்ற ஒரு முக்கியமான சிஸ்டம் மூலமாகவும் நம்ம மானிட்டர் பண்ணப்படுதுங்க. ஸோ மானிட்டர் பண்ணலாங்க. ஓகேவா? ஒரு சிஸ்டம் இருக்குன்னா வந்து அதுக்கு ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணும். உங்கள் லேப்டாப் இருக்குங்க, உங்கள் லேப்டாப் இருக்கு, உங்களோட ஃபைல்ஸ் போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? ஸோ யாராவது ஒருத்தங்க ஹேக் பண்ணுவாங்க. அதை காப்பாற்றுற ஒரு சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறது தான் சைபர் செக்யூரிட்டியோட வேலைங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்டில் கேட்டுதாங்க, சார் இந்த டாபிக் பற்றி பேசுங்கன்னு. அவங்களுக்காக தான் இது போட்டிருக்கேங்க. உங்களுக்கு எதாவது டாபிக் வேணாலும் கமெண்ட்ஸ் சொல்லி போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணதான் பண்ணுங்க. அது என்ன சார், இந்த நவம்பர் ஸ்டோரின்னு ஹாட் ஸ்டாரில் போட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய ஹேக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு வெப் சீரிஸுங்க. ஹாட் ஸ்டாரில் நான் பார்த்தேங்க. அந்த வெப் சீரிஸில் வந்து லைக் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹேக் பண்ணுற போலீஸோட கேஸ் எல்லாமே ஹேக் ஆகுங்க. அந்த கான்செப்டை தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதான் நான் இங்கே பேசியிருக்கேங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபைலை வந்து மானிட்டர் பண்ணணும். நம்ம கம்ப்யூட்டரை காப்பாற்றணும்னு நினச்சிங்கனாவே முதல்ல வந்து ஃபைலை நம்ம மானிட்டர் பண்ணணும். ரெண்டாவது, எந்த ப்ராசஸ் மூலமாக அந்த ஃபைல் மூவ் ஆகுது அப்படின்ற ப்ராசஸ் மானிட்டரிங் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஃபைலில் வந்து ரெஜிஸ்ட்ரி. ஸோ உங்களோட ஃபைல்ஸ், உங்களோட சிஸ்டம் எல்லாமே வந்து ஒரு பேஸாக நம்ம உடம்போட எல்லாமே இந்த மூலையில் தான் இருக்குங்க. கண்ட்ரோல் எல்லாமே அதுமாதிரி இந்த ஒரு கம்ப்யூட்டரோட மூளை எல்லாமே இந்த ரெஜிஸ்ட்ரி தாங்க. இந்த 3த்தையுமே வந்து ஒருத்தன் ஹைஜாக் பண்ணிட்டான் அப்படின்னா வந்து உங்களோட சிஸ்டம் ஹேக் ஆகிடுங்க. ஓகே, இதை பாதுகாக்கிறது தான் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி கரண்ட் ஓப்பனிங்ஸுங்க. ஓகேவா? ஸோ காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற என்னோட கம்பெனியில் வெளியில் இருக்கிற கம்பெனிலுமே ஓப்பனிங்ஸ் நிறைய போயிட்டுருங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறேங்க. நம்மளோட கம்பெனியில் வந்து லைக் கேர்ள்ஸுக்கு, லேடிஸ்க்குங்க ஹெல்ப் பண்ணுற ஒரு இன்டென்ஷனில் வந்து ரொம்ப ஜாபுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஜாப் கொடுக்க ரெடியாக இருக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருன்னா பிஇக்கு கிடையாது. பிஏ, பிஎஸ்சி, இவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுற கேர்ள்ஸாக நான் பார்க்குறேங்க. அதனால் பிஏ, பிஎஸ்சி, பிபிஏ, பிசிஏ ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்களா இருக்கட்டும், இல்லை பிஇ டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க. ஓகேவா? கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஸோ கேர்ள்ஸுக்கு நாங்கள் லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவிங்க. அப்பார்ட் ஃப்ரம் லைக் மேரேஜ் ஆகிருக்கும், குழந்தை வச்சுருப்பாங்க, வேலை போகிறதுக்கு கஷ்டமாகப்படுவாங்க, அவங்களுக்கான ஒரு ஜாப் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாப் தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக கொஞ்சமாவது இருக்கும். கொஞ்சம் இருந்தால் கூட போதுங்க, ஆனால் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோங்க. venkat.kashu@gmail.comக்கு மெயில் பண்ணுங்கள் உங்கள் ரெஸ்யூமை. அண்ட் என்ன நேரில் வந்து பார்த்துடுங்க. ஓகேவா? ஸோ நிறைய ரெஸ்யூம்ஸ் வரதோட நேரில் வந்து என்ன பார்த்துடுங்க. ஸோ தட் நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ரெடியாக இருக்கேங்க. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த ஒரு 1 இயருக்கு நிறைய பேர் நாங்கள் எடுக்க போகிறோங்க. ஸோ வி ஆர் ட்ரைங் டு ஹெல்ப் பீப்புள். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த வீடியோ வந்து கம்பெனி பீப்புள் யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் எங்களுடைய ட்ரெயின்டு ஸ்டூடெண்ட்ஸை உங்களுக்கு நாங்கள் தர ரெடியாக இருக்கோங்க. ஸோ venkat.kashu@gmail.com இல்லை kashu.info@gmail.comக்கு அனுப்புங்க. நாங்கள் எங்கள் சைடு எந்த சார்ஜும் கிடையாது. எங்கள் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறோம். நீங்கள் இன்டர்வியூ பண்ணி பிடிச்சிருந்தா எடுத்துங்க. ஸோ தயவு செஞ்சு அனுப்புங்க. லெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தி சொசைட்டி. அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்க டேட்டை பாருங்கள், ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் யாராவது காஷு இன்ஃபோடெக்கில் கோர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டாக தான் தயவு செஞ்சு ஒரு ரெஸ்யூம் அனுப்புங்க. நான் ஃபார்வர்ட் பண்ண ரெடியாக இருக்கேங்க. ஸோ ஒரு பெரிய கேப்பை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. நம்ம போய் நேரத்தை பேசினா சார் எனக்கு வேலை கிடைக்கல சார், ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சார் அப்படி அந்த பக்கம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அனுப்ப எங்களுக்கு ஆள் இல்லைங்க. நீங்களே அங்கே பாருங்களேன், .NETக்கு 5 பேருங்க, ஜாவாக்கு 10 பேர் இப்போ வேணும். என்கிட்ட ரிசோர்ஸ் இல்லைங்க. வந்தவங்க எல்லாத்தையுமே நான் ப்ளேஸ் பண்ணிட்டேங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், எங்களுக்கு வேலை கிடைக்கல கிடையாதுங்க. நீ சரியான இடத்த போய் அடையலைன்றது மட்டும் தான் உண்மைங்க. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நாம் தான் அதுக்கு எலிஜிபிள் ஆகலை, சரியான இடத்துக்கு நம்ம போகலன்றதை நாம் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த ஓப்பனிங்க்கெலாம் நான் அனுப்ப முடியல ஆளுங்க. சைபர் செக்யூரிட்டியில் பாருங்கள் ஓப்பனிங் போயிட்டுருக்கு. என்னால் அனுப்ப முடியலைங்க, எனக்கு ஆள் இல்லை. சைபர் செக்யூரிட்டி அனுப்புறதுக்கு என்கிட்ட ஆள் இல்லைங்க. இப்போ ஏன்னா எல்லாருமே ப்ளேஸ் ஆகிட்டாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ளேஸ் ஆகிட்டாங்க. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், வெப் டிசைனுக்கு பாருங்கள் 10 பேர் கேட்டிருக்கான். சார் என்ன சார் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கேட்டிருக்காங்க. இல்லை ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே, எங்களுக்கு ஆள் அனுப்புன்னு கேட்குறாங்க. என்கிட்ட ரிசோர்ஸ் இல்லைங்க. இருந்த சந்தியா ஒரு 2-3 பேரை நான் அனுப்பிட்டேன், ப்ளேஸ் ஆகிட்டாங்க. ஓகே, இந்த கம்பெனிக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கேங்க. 6 .NET கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? டேட் பார்த்துக்குங்க, நவம்பர் 20ங்க. இப்போ வரைக்குமே இந்த ஓப்பனிங் போயிட்டுருங்க. என்கிட்ட ஆள் இல்லைங்க. ஸோ தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோ, வேலை இல்லைன்னு சொல்லி ஒன்று நீ ஏமாற்றிக்காதீங்க.
ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு வேலை எங்கே இருக்குன்றத கண்டுபிடிங்க. அங்கே தேடி ஓட ஆரம்பிச்சா எல்லாருக்குமே வேலை இருக்குங்க. யோசிச்சு பாருங்களேன். நமக்கெல்லாம் வேலை கிடைக்குமான்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா யோசிச்சு பார்த்திருக்கியா? எல்லாரும் வேலை செய்றவங்க எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா? அப்படின்னு திங்க் பண்ணுங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அது எப்படிங்க நமக்கு மட்டும் வேலை கிடைக்காம போயிடும்? ஒண்ணே ஒண்ணு தான். உன்னுடைய ஹார்ட் ஒர்க், சின்சியாரிட்டி அண்ட் கரெக்ட்டான பிளான் அண்ட் ப்ரொஜெக்ஷன். இது சரியா இல்லாதனால தான் வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குதுங்க. அது இல்லாம என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்டுக்காக லேப்டாப்ஸ் நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. கார்ப்பரேட் சூப்பரா இருக்கிற லேப்டாப்புங்க. ஹை எண்ட் மாடலுங்க. இன்டர்நெட்லயோ இல்ல கடையிலயோ போய் ஒரு லேப்டாப் பாரு. 1/4 தான் காஸ்ட்டுங்க. அவ்வளோ சீப்பான லேப்டாப் சேல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பர நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இது என்னுடைய கம்பெனி தாங்க. ஓகே. அதனால நம்பி நீங்க வாங்கலாம். பக்காவா டெஸ்ட் பண்ணி தான் வருங்க. ஓகேவா? நான் பெருமையாவும், சந்தோஷமாவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் ட்ரெயின்டுங்க, மைக்ரோசாஃப்ட் அவார்டட் அண்ட் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல்ங்க. ஓகேவா? இது இல்லாம இந்தியன் கவர்மெண்ட்டோடைய எஜுகேஷன் ப்ரோகிராம்ஸ் இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேங்க. அண்ட் ஜான்வரி 1 ஆர் 2 வீக்ல வந்து ஐ திங்க் ஐ அம் கெட்டிங் ப்ரோகிராம் ஆன் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல அடுத்த ப்ரோகிராம் நான் பண்ண போறேங்க. ஓகேவா? இது ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேங்க. இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு 35 மணி நேரம் கொடூரமா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேங்க. ஆனா எங்கள மாரி டெக்னாலஜி சேனலோட பெரிய விஷயம்னா வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. அதான் உண்மை. யாராவது ஒருத்தங்க ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம் பார்த்தாதீங்க. 2 நிமிஷத்துக்கு மேல எந்த வீடியோ வந்து பார்த்ததே கிடையாதுங்க யாருமே. அந்த வருத்தம் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா ஒரு நாள் என் சமுதாயம் மாறும். டெக்னாலஜி தான் உன் வாழ்க்கை. டெக்னாலஜி தான் உன்ன காப்பாத்துன்னு ஒரு நாள் என் சமுதாயம் புரிஞ்சுக்கும். அன்னைக்கு இந்த வீடியோலாம் ஹிட் ஆகுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட நான் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ உங்களால முடிஞ்ச ஒரே ஒரு சின்ன ஹெல்ப்புங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் என் சேனல பத்தியாவது யார்கிட்டயாவது சொல்லுங்க. ஓகேவா? இது எல்லாமே என்னோட சேனலுங்க. பயங்கரமா இதெல்லாம் நான் போட ஆரம்பிக்க போறேன். கவலைப்படாதீங்க. ஸோ நெறைய வீடியோஸ் வரப்போகுதுங்க. எல்லா சேனலுமே ஃபில் பண்ண போறேங்க. ஓகேவா? ஸோ இது சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? சரி, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போதும் சார். வாங்க நம்ம கதைக்கு. இது என்னோட இன்ஸ்டா அக்கவுண்ட்டுங்க. என்னையா யாருமே எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டீங்க. ஒரு 500 பேர் பார்க்குறேன். 500 இன்ஸ்டா மெசேஜ் வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. ஸோ ரொம்ப உங்கள்கிட்டலாம் மெசேஜஸ் எதிர்பார்க்குறேன். எல்லா மெசேஜுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ என்னுடைய இன்ஸ்டா அக்கவுண்ட் kashu_infotங்க. அந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டுன்னு ரெகுலராக வந்து நான் வீடியோஸ் ஹேக்கிங் போட்டுக்கிட்டே இருக்குங்க. படிங்க, கற்றுக்குங்க, லேர்ன் பண்ணுங்க, சமுதாயத்தை மாற்றலாங்க. இது என்னோட கான்டாக்ட் நம்பர். எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் அதை போட்டிருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே. இப்போ தான் ஆரம்பிச்சேங்க. ஓகே. என்னோட பேர் வெங்கட்டுங்க. நிறைய பேர் காஷின்னு போட்டுருக்காங்க. ஃபோன் பண்ணும்போது வெங்கட் அண்ணான்னு சொல்லி பாருங்களேன். செம்ம ஹாப்பி ஆகும் நான். சரி வாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போதும். பார்ட் 3 ஃபைல் மானிட்டரிங் அண்ட் கம்ப்யூட்டர் மானிட்டரிங் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபைல் மானிட்டரிங் இந்த கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 முக்கியமான விஷயங்கள் மூலமாக ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் வேலை செய்வாங்க. அந்த 7 விஷயங்கள் என்னன்றதான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஆப்ரேஷன் ஆன் ஃபைல்ஸ். சார் ஒரு ஃபைல் இருக்குன்னா அதில் என்ன மாதிரி ஆப்ரேஷன்? ரீட் நடக்குதா, ரைட் நடக்குதா, டெலிட் பண்ணுறாங்களா, மாடிஃபை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க? ஸோ ஆப்ரேஷன் ஆன் ஃபைல்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. அடுத்த யூசர் ஆக்சஸிங் ஃபைல்ஸுங்க. எந்த யூசர் ஆக்சஸ் பண்ணுறாங்க, இந்த யூசர் ஆக்சஸ் பண்ணலாமா கூடாதா, அப்படி ஏன் ஆக்சஸ் பண்ணாங்க, அது எந்த மூலமா ஆக்சஸ் பண்றாங்க, எல்லா ப்ராசஸையும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். எதன் மூலமா அந்த ஃபைல் வந்து ஆக்சஸ் பண்ணாங்க, எந்த டைம்ல ஆக்சஸ் பண்ணாங்கன்றத நாம எடுக்க வேண்டியது இருக்கும். இது இல்லாம ஒரு டேட்டா இருக்குன்னா அதுல எவ்வளவு சைஸ் அவங்க எடுத்தாங்க, ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா அது அந்த ஃபோல்டர் மொத்த ஃபோல்டரும் எடுத்தானா அதுல சில ஃபோல்டர் மட்டும் எடுத்தானா எவ்வளவு சைஸை எடுத்தாங்க. இது இல்லாம வந்து ஏதாவது ஆக்சஸ் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களா, இந்த ஃபைலை ரீட் மட்டும் தான் பண்ண முடியும் நான் வச்சிருக்கேன், யாரோ ஒருத்தர் ரைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு, ஏதோ ஒரு சிஸ்டம்ல சேஞ்ச் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி அதை ரிப்போர்ட்டா ஜெனரேட் பண்ற ஒரு பவர்ஃபுல்லான வேலை தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டோட வேலைங்க. ஓகேவா? இதை பத்தி நிறைய வீடியோஸ் என்னோட சேனல்ல போய் போட்டிருக்கேன், போய் பாருங்க, கத்துக்குங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹவு டு ஸ்டோர் தி மானிட்டரிங் ஃபைல்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. மானிட்டரிங் ஃபைல்ஸ்னா வந்து எப்படி தான் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறாங்க சார் டேட்டாவை எடுத்துட்டு மானிட்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா இது எப்படி ஸ்டோர் பண்ணுவான்னு கேட்டால் முதல்ல என்னங்க ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி நோட் பேட் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிமோட் சர்வரில், ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் தான் ஹைஜாக் ஆகிருக்கு, இந்த கம்ப்யூட்டர் வைக்கக்கூடாதுங்க, வேற ஏதோ ஒரு ரிமோட் கம்ப்யூட்டர் தான் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஃபைல்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற டேட்டாக்களை ரிமோட் ஃபைலில் லாகின் பண்ணி வச்சுப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ண உடனே ஒரு அலாரம் அடிக்கும், ஒரு சவுண்டு வருங்க, இந்த ஃபைலை தொட்டா நீ கெட்ட அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குற மாதிரி நம்ம பண்ண முடியுங்க. இது இல்லாமல் வந்து ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது, அதாவது இந்த விஷயத்தை பண்ணும்போது இன்னொன்று நடக்கும். அதாவது நான் வந்து இதை நான் இந்த ஃபைலை கிளிக் பண்ணுறேன்னா ஒரு மெயில் எனக்கு போகிற மாதிரி, இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பண்ண முடியுங்க. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், மெயில் அனுப்புகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை உருவாக்க முடியுங்க. ஓகே, இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் பண்ணக்கூடிய வேலைகள்ங்க. இது இல்லாமல் வந்து சிஸ் லாக்னு ஸ்பெசிஃபிக்காக லாகை மட்டுமே ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு சர்வரை உருவாக்கி அங்கே கொண்டு போய் எல்லா லாகையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்க. இது இல்லாமல் வந்து இந்த ஃபைலை தொட்டோடனே பிரிண்ட் ஆகிடும், அட்டா பாவிகளை கிளிக் பண்ணோன்னே இங்கே பிரிண்டர் மூலம் வெளில வருதுங்களா. ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியான கான்செப்ட் தாங்க, அது ரொம்ப எஃபிஷியன்ட் கிடையாதுங்க. பிரிண்டரை போய் எடுத்துக்க
முடியாத ஹேக்கர் அப்படின்னு கேட்கலாங்க. பட் ஆனால் இது எல்லாமே நம்மளால பாசிபிலிட்டியாக பண்ணக்கூடிய விஷயங்களாக பேசப்படுதுங்க. ஓகேவா சார்? இதுதான் இந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறதுங்க. ஒரு ஃபைலை வந்து மானிட்டர் பண்ணுறதா இருந்தால் ஸோ டெக்ஸ்ட் லாகில் கொண்டு போய் போடு, கிரிட் லாகில் போடு, சவுண்ட் பிளக்கின் ஆக்ட் பண்ணு, எக்ஸிக்யூட்டிங் இந்த ஆப்ஸுங்க, இமெயில் அனுப்பலாம், டேட்டா பேஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணலாம். இந்த பாயிண்ட் நான் பண்ணிட்டேன். குரோவல் அப்படின்ற ஒரு சர்வர் மூலமாக ஸ்டோர் பண்ணலாம், சிஸ்லாக் சர்வரில் ஸ்டோர் பண்ணலாம், பிரிண்ட்டும் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக தான் இந்த வெவ்வேறு வழிகள் மூலமாக ஒருத்தனை நம்ம மானிட்டர் பண்ணி அந்த மானிட்டர் பண்ண விஷயங்களை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். நீங்க கேட்கலாம் சார், எப்படி தான் சார் அந்த மானிட்டரிங் நடக்குது அப்படின்ற அடுத்த கேள்விக்கான ஒரு பதிலை தான் நாம் இப்போ பார்க்க போறோங்க. ஓகே, ஹவு மானிட்டரிங் இஸ் டன். இங்கே பாருங்க, ஒரு டிபிக்கலான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இங்கே பார்க்கலாங்க. ஸோ இங்கே டி டிரைவை வந்து மானிட்டர் பண்ண சொல்லியிருக்கேன். ரைட் சைடில் பாருங்கள், என்னோட டி டிரைவ் இருக்குது. இதில் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் பாருங்கள், நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சிங்க. ஓகேவா? ஸோ இங்கே நான் மாற்றுறேன், பேரை மாற்றுறேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன பேருன்றது இங்கே வந்துச்சுங்க. ராஜேஷ்ன்ற ஃபோல்டர் வச்சுருக்கேன். அந்த ராஜேஷ்ன்ற ஃபோல்டர் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணுறாங்க. என்னையா இவ்வளோ விண்டோ ஓப்பன் ஆனால் என்ன தான் பண்ணுறது? சரிங்களா? ஓகேவா? இதில் போயிட்டு நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை போடுறேன். லெஃப்ட் சைடில் பாருங்கள், வேர்ட் டாக்குமெண்ட் வந்துச்சுங்க. அந்த வேர்ட் டாக்குமெண்ட் டி டிரைவ் ராஜேஷில் வந்துச்சுன்னு சொல்லுதுங்க. அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டோட பேர் வந்து காஷிவ் இன்ஃபோடெக்னு மாற்றுறேன். லெஃப்ட் சைடில் பாருங்கள், அந்த காஷிவ் இன்ஃபோடெக்னு வருதுங்க. இந்த மாதிரி வந்து ஃபைல்ஸை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க ஒரு சிஸ்டமில். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனாக வருது, அதெல்லாம் வராமல் பண்ணுறது தான் கேமுங்க. ஏன்னா நாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் மானிட்டர் பண்ணுறோன்னு எவனுக்கும் தெரியக்கூடாதுங்க. அதுதான் சைபர் செக்யூரிட்டி கெத்தான ஒரு வேலைங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நம்மளோட கோர்ஸ் படிக்கும்போது நானே கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. அதில் நீங்கள் நிறைய கற்றுக்கலாங்க. ஒரு கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் எப்படி சார் நான் என் ப்ரொஃபைலை பில்ட் பண்ண ஆசைப்படுறேன் சார், எப்படி தான் சார் சைபர் செக்யூரிட்டி ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணுங்க. நான் கம்பெனியில் காஷிவ் இன்ஃபோடெக் அப்ளிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்ன்ற ஒரு கோர்ஸ் நான் கண்டக்ட் பண்ணுறேங்க. எப்படின்னா, நீ ஃபஸ்ட் எடுத்து CCNA இல்லை நெட்வொர்க்கிங் படிச்சுங்க. அடுத்து எத்திக்கல் ஹேக்கிங் இல்லை சைபர் செக்யூரிட்டி படிச்சுங்க. ஜாவா, .NET, பைத்தான் ஏதோ ஒன்று படிச்சுக்கோ, ஆரக்கிள், எஸ்கியூஎல் ஏதோ ஒன்று படிச்சுக்கோ. ஸோ ஏன் சார் இந்த மாதிரி மிக்ஸ்அப்பாக படிக்க சொல்கிறீங்கன்னா, இந்த நெட்வொர்க்கிங் ஸோ ஒரு இது உன் ஃபீல்டு, இது மார்க்கெட்டில் பயங்கரமாக ஓப்பனிங் இருக்கிற ஃபீல்டுங்க. எப்போவுமே பயன்படுற ஃபீல்டு இது ரெண்டும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ மார்க்கெட்டில் வந்து ஹாட்டாக இருக்கிற ஒரு ஃபீல்டை படிச்சுக்கணும். ஸோ எப்போவுமே இருக்கிற ஒரு ஃபீல்டை படிச்சுக்கணும். என்னோட இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபீல்டை படிச்சுக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ்அப்பாக படிச்சிங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி பேசணும். நீ என்கிட்ட படிக்காத, என்கிட்ட படிக்கலனாலும் பரவாயில்ல, அண்ணனா நினச்சி எப்போ வேணும் ஃபோன் பண்ணி கேளுங்க. என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் உங்களுக்கு பண்ணுறேங்க. ஏன்னா இந்த சமுதாயத்தை மாற்றணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் மாற ஆரம்பிக்கணுங்க. ஸோ இதோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் சார்னு கேட்டிங்கன்னா, சேலரி 20,000 1.5 லட்சம் வரைக்கும் மாத சம்பளம் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுன்னா கேரியர் வேலை போயிடுமா இல்லையா அதெல்லாம் கிடையாது. சேஃபான ஜாப்ல அழகாக போய் உட்காந்துக்குங்க. ஸோ மார்க்கெட் காம்படிஷன் செம்ம ஈஸிங்க. இதெல்லாம் தெரிஞ்சவங்க எவனும் கிடையாது. ஆனால் அழகாக போய் உட்காந்துக்கலாம். யார் சார் படிக்க முடியும்? எல்லா டிபார்ட்மெண்ட்டு, எல்லா டிகிரியில் இருக்கிற சார் நான் பிரேக் விட்டுருக்கேன், அரியர் வச்சிருக்கேன், டிகிரி முடிக்கல, மேரேஜ் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷமாக படிக்கல, இல்லை வேறு ஃபீல்டில் இருக்கேன், யாராக இருந்தாலும் படிங்க. ஒர்க் நேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக கோடிங் தெரிஞ்சுக்கோ, நிறைய வர சைபர் டூல்ஸ் தான் தெரிஞ்சுக்கோ போதும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுவோம். ஸோ இது படிக்கிறதா எப்படி சார் படிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. ஸோ கெரியர் பிரேக் ஆகிடுச்சு, ரொம்ப வருஷமாக நான் வேலை செய்யலை, யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு இன்டர்ன்ஷிப் பண்ணு. ஸோ கோர்ஸ் பண்ணலாம், இல்லை இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். இன்டர்ன்ஷிப்னா என்னன்னா, நான் ஒரு கம்பெனிக்கு போனேன், படித்தேன், ப்ரொஃபைலை பில்ட் பண்ணேன், ப்ராஜெக்ட் பண்ணேன், ரிசர்ச் பண்ணேன், அது மூலமாக வேலைக்கு போயிட்டேன். ஓகே, இதுதான் இன்டர்ன்ஷிப்புங்க. ஓகேவா? இது மூலமாக ஈஸியாக நீங்கள் வேலைக்கு போக முடியும். காஷிவ்ன்ற நம்ம கம்பெனியில் ஆன்லைனில் நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருந்துக்கோ, ஃபாரின்ல இருந்தாலும் படிக்கலாம். ஃபாரின்லேருந்து என்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. ஆன்லைன்லையும் நீங்கள் படிக்கலாம், ஆஃப்லைன்லையும் என்கிட்ட படிக்கலாங்க. இது இன்டர்ன்ஷிப்பாவோ இல்லை கோர்ஸாவோ படிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டரிங் ஃபைல் மானிட்டரிங் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபைல் ஹைஜாக் ஆகுது. அதுக்கு காரணம்னா ஏதோ ஒரு ப்ராசஸ் மூலமாக தான் அந்த ஃபைலை வந்து ஹைஜாக் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் ஃபைல் மானிட்டரிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இப்போ காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃபைல் மானிட்டரிங்கை பண்ணுவாங்க. ப்ராசஸ் ஃபைல் மானிட்டரிங் பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன், ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அந்த ப்ராசஸுக்கு கீழே பாருங்களேன் சப் ப்ராசஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு நம்மளே நினைப்போம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண என்னையா பிரச்சனை இருக்குன்னா, அந்த சாஃப்ட்வேர் கூட நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். இது இன்ஸ்டால் பண்ணவே இல்லை இந்த சாஃப்ட்வேர்னா, அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் செய்யும் போதே ஒரு மால்வேர் சாஃப்ட்வேர் உள்ள சொல்லிடுவானுங்க. ஸோ இந்த வேலைகள்லாம் பண்ணுவாங்க. பாருங்கள், ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அது கீழே பாருங்களேன், இன்னும் மல்டிபிள் ப்ராசஸ் நடக்குது பாருங்களேன். இந்த மாதிரி தான் வந்து லைக் ப்ராசஸ் மூலமாக ஹைஜாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் மானிட்டரிங்கை லைக் சைபர் செக்யூரிட்டி பீப்புள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன ப்ராசஸ் நடக்குது, இதில் சப் ப்ராசஸ் ஏதாவது இருக்கா, அடியில் ஒளிஞ்ச ப்ராசஸ் எதாவது இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணணும். இதான் விண்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது எல்லாமே மானிட்டர் பண்ணுற ஒரு ஸ்பெஷலைசேஷன் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரி மானிட்டரிங் சொல்லுவாங்க. ரெஜிஸ்ட்ரி பற்றி என்னோட சைபர் செக்யூரிட்டி கோர்ஸில் நீங்கள் படிக்கும்போது தரமான சம்பவம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். சூப்பராக நான் சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. ஓகேவா? ரெஜிஸ்ட்ரின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணும்போது அது விண்டோஸில் போய் உட்காந்துச்சுன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே இந்த ரெஜிஸ்ட்ரி போய் உட்காந்துருங்க. ரெஜிஸ்ட்ரின்றது மூளை மாதிரிங்க. நான் சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன், பசிக்குதா எனக்கு பசிக்குது, எல்லாத்தையும் இந்த மூளை சொல்கிற மாதிரி இந்த ரெஜிஸ்ட்ரின்றது ஒரு விண்டோஸில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டியாக சொல்லப்படுதுங்க. அந்த ரெஜிஸ்ட்ரியில் தான் வந்து நம்ம செம்மையாக மானிட்டர் பண்ண முடியும். நம்மளை தாண்டி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்க.
மொத்தமாக வந்து ஒரு ஃபைல் எதனா டச் பண்ணால் கூட இங்கே வந்துடுங்க. ஒரு மவுஸை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சா கூட சொல்லுங்க. லாக் ஆயிருக்கா, கிரியேட் ஆயிருக்கா, லோட் ஆயிருக்கா, என்ன ஆயிருக்கு எல்லாம் தரமாக பிரித்து கொடுத்துரும். ஓகே, இதுலேருந்து நீ தப்பிக்கவே முடியாதுங்க. ஸோ இது பயங்கர அட்வான்ஸான ஒரு 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 ரெக்வஸ்ட் தாங்க. சரிங்க பாருங்கள் சார், இந்த டெம்ப் ஃபைலில் தான் இந்த ப்ராசஸ் ரைட் ஃபைல் நடந்துட்டுருக்கு. ஸோ ரைட் நடந்துட்டுருக்கு, எந்த ப்ராசஸ் பண்ணுது இதை அப்படின்னு எல்லாத்தையும் பிச்சு 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 ஆணி வேறு அக்கு வேறு பிரித்து கொடுத்துருங்க. இதான் ரெஜிஸ்ட்ரி மானிட்டரிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் மூலமாக தான் வந்து உங்களோட சிஸ்டமை பயங்கர செக்யூராக வச்சுக்க முடியும். ஸோ சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக வந்து நான் படிக்கணும். ரெண்டாவது இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணால் வந்து kashivinfo.com சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங் இன் சென்னை இந்த லிங்க்குக்கு போயிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் கொடுத்துருப்பேன். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இது ரிலேட்டடாக என்னெல்லாம் படிக்கலான்ற லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ் எல்லாமே அழகாக பிரித்து நான் கொடுத்துருப்பேன். போய் படிங்க, கற்றுக்குங்க. லெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தி சொசைட்டி. இந்த 14 டாபிக் படிக்கும்போது நீ ஒரு கெத்தான ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலாக மாறுவீங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் படிக்கலாம் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோ என்னெல்லாம் படிக்கணுன்ட்டு. இந்த லிங்க்கில் போய் பாருங்கள், கற்றுக்குங்க. ஓகேவா? ஸோ ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு சே குட் பை டு யூ. நம்ம கம்பெனி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நாம் என்னெல்லாம் காஷன் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம், கெரியர் கைடன்ஸுங்க, ஜாப் கைடன்ஸுங்க, இன்டர்ன்ஷிப், இன்பிளான் ட்ரைனிங், ப்ராஜெக்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இதெல்லாம் கார்பரேட் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் அண்ணன், அவ்வளோதான். ஃபோன் பண்ணும்போது அண்ணான்னு கூப்பிட்டு பேசுங்க, சந்தோஷப்படுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம சமுதாயத்தை மாற்றோம்னா கண்டிப்பாக வந்து நாம் மாறணுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு வாழ்கிற ஒருத்தர் தான் நானுங்க. நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒரு ஹாயாவது அனுப்புங்க, நான் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆன்லைனில் நான் இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்னுடைய கோர்சஸ் எல்லாமே ஆன்லைன்லையும் படிக்கலாம், ஆஃப்லைன்லையும் படிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது டைம் ஆயிடுச்சுங்க, நான் நான் முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சுங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷ்வன் ப்ராடக்ட். நன்றி.